சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் அருள் தரும் சாயிநாதனே சாயிராம் சாயிராம் சரணம் சாயிராம் சத்குரு பாபா சாந்தமே. கோவை காந்திபுரத்திலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் ரோட்டில் இக்கோவில் அமைந்துள்ளது. 1939ஆம் ஆண்டு இக்கோவில் கட்டப்பட்டது. கோவை மாநகரில் இந்த நாக சாய்பாபா கோவில் அமைந்துள்ளது கோவை மக்களுக்கு கிடைத்த அருட்பிரசாதம். ஏனெனில் இந்தியாவின் பல மாநிலத்து மக்களும் வெளிநாட்டவரும் பல்வேறு ஜாதி மத இன மக்களும் விரும்பி தரிசித்து வரும் இந்த நாக சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை இப்போது காண்போம். அரிதிலும் அரிதான மானிட பிறவி அடைந்தவர் மட்டுமே இறைவனோடு இரண்டர கலக்க முடியும். மக்கள் பிறவி நோக்கத்தை மறந்து முக்தி எனும் உண்மை நெறியிலிருந்து வழிதவறி போகும்போது ஞானிகள் தோன்றுகிறார்கள். மக்களை முறைப்படுத்தி முக்தி வழி செல்ல உதவுகிறார்கள். ஞானிகள் இப்படி தோன்றிய அவதார புருஷர்களில் அற்புதமானவர்தான் ஷிரடி சாய்பாபா. மேலும் சாய் பக்தர்கள் மெழுகுவத்தி மற்றும் எண்ணெய் விளக்குகள் மூலம் பாபாவுக்கு தங்கள் நேர்த்திக் கடனை சமர்ப்பிக்கின்றனர். சாய் பக்தர்கள் அவரவர் வாழ்க்கையின் பல வேண்டுதல்களை காய்ந்த தேங்காய் மற்றும் அக்னியில் இடப்படும் ஹோமக்குச்சிகளை 24 மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் பாபாவின் விசேஷ அக்னி குண்டத்தில் இவைகள் அனைத்தும் தினமும் பிரார்த்தனைகளுடன் அக்னியில் போடப்படுகின்றது. இதன் மூலம் கிடைக்கும் பொருளே உதி பக்தர்களுக்கு பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறது. கோவை நாக சாய்பாபா கோவில் நிர்வாகத்தின் பல நலப்பணிகள் மற்றும் மக்களுக்கு இக்கோவில் சார்பாக சமுதாய சேவைகள் செய்து வரும் நாக சாய்பாபா டிரஸ்டின் பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இதோ. 1918 ஷிரடி பாபா ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு பிறகு 1942 திரு ஏவிகே சாரியார், சேலம் நரசிம்மையா இவங்களோட உதவியோட ஒரு சின்ன குடிசையில் சாய்பாபா கோயில் ஆரம்பிக்கப்பட்டது. 72 வருஷங்கள் இன்று முடிஞ்சு 73வது வருஷத்தில் நாங்கள் அடியெடுத்து வச்சுருக்கோம். பாபா கோயிலை பொறுத்தவரை நாங்கள் யார்கிட்டையும் பணத்தை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறோம். ஹெரிடிட்டி ட்ரஸ்டீஸாக இன்றைக்கி 5-6 பேர் நாங்கள் இருந்து கோயிலை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் உதவியும் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. ஒரு 4-5 ஸ்கீம்ஸு கோயிலை நாங்கள் நடத்திட்டு இருக்கின்றோம். ஒரு 950 குழந்தைகள், ஏழை குழந்தைகளை ஸ்கூல், மிடில் ஸ்கூல் நடத்தி கொண்டிருக்கின்றோம், எய்டட் ஸ்கூல். அன்னதான ஸ்கீம் ஆயிரக்கணக்கான பேருக்கு, ஏன்னா பாபாவின் மெயின் எய்மே அன்னதானம் தான், பசியை போக்க வேண்டும் என்பது. அதனால் அன்னதானத்தை நாங்கள் தொடர்ந்து காலை முதல் சாயங்காலம் வரை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானத்தையும் பாபாவின் ஆசியும் பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர ஒரு ஹோமியோபதி ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஃப்ரீ மெடிக்கல் ஹெல்ப் ஹோமியோபதியில் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர இதுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய ஒரு ஸ்கீமாக வருகின்ற ஏழைகளுக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆவார்கள். ஆனால் ட்ரஸ்டின் சார்பிலே அந்த ஆஸ்பத்திரிக்கு 5000 ரூபாயை நாங்கள் கொடிய வியாதிகளான ஹார்ட், லங்ஸ், கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் டைரெக்டாக செக் போட்டு கொடுத்துட்ருக்கோம். வந்தவங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு தாரக மந்திரத்தை எடுத்து கோயிலை நடத்தி கொண்டு வருகின்றோம். பாபாவின் எளிமையான வாழ்க்கையும் தாழ்மையும் அகங்காரமற்ற எல்லோரையும் மகிழ்வித்தார். ஷிரடி மண் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிபட்டு புண்ணியத்துவம் அடைந்தது. ஷிரடி புல்லின் அரும்புகளும் கற்களும் பறவைகளும் மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம்.
சாய்பாபாவிற்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். பாபாவின் முன்னால் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் யார் சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கையில் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் பெறலாம். சாய்பாபா எல்லாவித யோக பயிற்சிகளையும் அறிந்திருந்தார். பாபாவின் குணாதிசயங்கள் அவர் மானிட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது. அனைவரும் அவரை ஷிர்டியில் இருக்கும் பரமாத்மா என்றே காட்டினார்கள். ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் பாபா பல வகைகளில் உதவி புரிந்தார். சாய்பாபாவின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசங்களை நல்கின்றது. மன்னித்தல், அடக்கம், உடைமை, அவாவின்மை, தர்மம், உதாரண குணம், மனம், மெய் இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகளுக்கெல்லாம் ஒன்றிணைந்து பாபாவை ஞானி அல்லது சத்குரு என்று போற்றினர். சாய்பாபா இல்லத்தாரும் அல்ல, வானப்பிரஸ்தரும் அல்ல. அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி. அதாவது சிறுபருவம் முதற்கொண்டே துறவியாவர். இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மனுமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும். பரம்பொருள் பாபா பணிவோம் பாபா, பரம்பொருள் பாபா பணிவோம் பாபா, திருவருள் பாபா நிறைந்திடும் பாபா. சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் எல்லையற்ற, முடிவற்ற, பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏகத்துவமாக அவதரித்தார். மேலும் அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும். ஆத்ம ஞான சுரங்கமாகவும் பரமானந்த முழுமையும் நிரம்ப பெற்றவராகவும் விளங்கினார். கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பன கடவுளை அறியும் வழிகள். இந்த வழிகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் நீங்கள் இதில் வெற்றி பெற இயலாவிட்டால் உங்கள் பிறப்பு வீணே ஆகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராயின் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையே செய்வீராக. இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம். ஷிர்டி மக்கள் சாயியை கடவுளாக வழிபட்டனர். அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புழக்கடையிலும் வயலிலும் மற்றபடி இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயியை இன்னும் நினைவுபடுத்துகிறார்கள். ஷிர்டி பெண்கள் அவர்களின் எளிய கிராமிய மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாடி உண்மை கவித்துவத்தை வெளிப்படுத்தினார்கள். பரமாத்மா அல்லது கடவுள் 6 குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது. அதாவது புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வல்லன்மை ஆகிய யாவும் சாய்பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்தில் கொண்டவராக விளங்கினார். இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார். அவரது அருளும் அன்பும் மிகவும் அதிசயத்தக்கவை. கங்கை நதி தான் கடந்து செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் ஈரழித்து பலரின் தாகத்தையும் தீர்த்து வைக்கின்றது. இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள், அதாவது ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயர் நீக்கு ஆறுதல் நல்கி பாபாவை ஞானி எனது ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே எனது தூய வடிவம் என்று கூறுகிறார்கள். நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது என முக்காலத்தையும் நன்கு அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தினின்றும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சாய்பாபாவை நாம் ஒரு அவதாரமாகவே கருதுகிறோம். ஆனால் கடவுளின் பணிவுள்ள ஒரு சேவகன் என்றே அவர் எப்போதும் கூறினார். விண்ணிலும் பாபா, விழிகளில் பாபா, விண்ணிலும் பாபா, விழிகளில் பாபா.
அவர் எப்போதும் எரிய விட்டுக் கொண்டிருந்த தூணி என்ற புனித நெருப்பில் விறகு இட்டார். அந்த நெருப்பில் இருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது. இன்றும் பக்தர்களுக்கு இந்த உதியானது தாராளமாக வழங்கப்படுகிறது. இந்த உதியினால் பாபா கூறுவது, பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்றது, நிலையற்றது என்றே பொருள். பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடம்பானது அவைகளின் எல்லா இன்பங்களையும் தொய்த்து முடிந்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும். அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை நமக்கு வழங்குகின்றார். இந்த உதி பலவிதமான உடல் மற்றும் மனநோய்களை குணப்படுத்தக்கூடியது. வந்தனை பாபா செய்கிறோம் பாபா, வரும் வீணை பறந்தோடுமே. ஐந்தடி 3 அங்குலம் உள்ள மனிதனை போல் சாய்பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார். பகிரங்கமாக பொதுமக்களின் நலத்தை பாபா விரும்பினார். சாய்பாபாவின் தண்டம் அவரது சிறு குச்சியோடு அதை எப்போதும் தமது கையில் எடுத்துக் கொள்வார். செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது சாய்பாபா பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். விந்தைகள் பாபா, விளக்கமும் பாபா, விடி வெள்ளி நீ அல்லவா, மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. மேகங்கள் மழை நீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வூட்டுகின்றன. வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவை நாம் வழிபடும் கடவுளுக்கு வழிபட வகை செய்கின்றன. இதை போல சாய்பாபாவின் கதைகள் அவரின் வாழ்க்கை நெறிமுறைகளை பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் ஆன்மீக வெற்றி பாதையும் அடைய வழி செய்கின்றது. நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தால் அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம். எனவே சாய்பாபாவை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியத்தை அடைய செய்கிறார். தழுவிடும் பாபா, தூயவன் பாபா, துணை வரும் பாபா, வாழ்க்கையில் தாங்கள் தங்கள் பணித்துறையிடத்திற்கேற்ப அவர்தம் தர்மத்திற்கேற்ப கடமைகளை செய்ய வேண்டும் என்று வழிகாண்பித்தார் பாபா. ஒருபோதும் எந்த வகையிலும் மற்றவர்களை போட்டியிட்டு தன்னை முன்னிறுத்தும் முயற்சியோ அல்லது தமக்காக ஏதேனும் செய்யும்படி யாரிடமும் கேட்டதில்லை. ஆழ்கடல் பாபா, அலைகளும் பாபா, எதுவரை உன் ராஜ்யம், கனவிலும் பாபா, எப்போதும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அருள்கின்றீர்கள். வியாழக்கிழமை தோறும் தங்களிடம் வரும் பக்தர்களை கடவுளின் திருவடிகளை காண செய்து அவர்களுக்கும் சம்சார பயங்களை போக்குங்கள். பாபாவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்துக் கொண்டே இருப்பதேயானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன. ஜீவன்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும் ஓ சாய்பாபா, தங்களுக்கு தீபாராதனை செய்கிறோம். தங்களுடைய சேவார்த்திகளுக்கும் பக்தர்களுக்கும் எங்களுக்கும் தங்கள் அமைதியை கொடுங்கள். வாழ்விலும் பாபா, தாழ்விலும் பாபா,
காற்றிலும் பாபா தொடுவதும் பாபா ஏற்றமே பாபா தருவதும் பாபா. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள இந்த நாக சாய்பாபா கோவில் உருவான விவரத்தை பற்றி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இதோ. மற்றொரு சிறப்பான செய்தி, கோயிலில் சர்வ மதத்தினரும் இக்கோயிலுக்கு வருவார்கள். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் என்ற பாகுபாடு இல்லாமல் சீக்கியர்கள் எல்லோரும் வருகிறார்கள். மேலும் இக்கோயிலில் தீபம் ஏற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு கிறிஸ்டியன் எங்கள் முறைப்படி நாங்கள் கேண்டில் ஏற்றுக்கிறோம் என்று கூட உடனடியாக அவர்கள் கேண்டில் ஏற்றி சிறப்பாக வைக்கிறார்கள். சர்வ மதத்தில் வரக்கூடிய கூடும் ஒரு இடமாகவே நம்ம கருதலாம். இங்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சிறப்பான செய்தி என்னென்னு துணியில் என்ன வேண்டிட்டு நம்ம அந்த காஞ்ச தேங்காயை சுற்றி எத்தனை முறை வளமுறோமோ மனசில் துணி வந்தாலும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிவிடும் என்பது சந்தேகமில்லை. இதை பல முறை நாங்கள் பார்த்தாச்சு. பல பேர் எங்ககிட்ட சொல்லி அதோட ரிசல்ட் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. இதை நாங்கள் சொல்கிறது இது பெரிய ஒரு விசேஷமாகும் இந்த கோயிலில். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமதுநகர் மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமம் ஷிரடி. சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்திருக்கிறார். ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். யார் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறார்களோ, யார் என்னிடம் விசுவாசத்துடன் வணங்குகிறார்களோ, யார் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறார்களோ அவர்களுக்கு என்றும் நான் முன்னின்று காப்பேன் என்கிறார் பாபா. ஆம், என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் என்று பாபா அன்பு கட்டளை இட்டுள்ளார். சாயி என்ற பாரசீக சொல்லுக்கு துறவி என்று பொருள். மக்கள் சாயி என்ற சொல்லுடன் பாபா என்னும் சொல்லையில் இணைத்து அவரை சாய்பாபா என்று அன்புடன் அழைக்கத் தொடங்கினார்கள். பாபா என்னும் இந்தி சொல்லுக்கு தந்தை என்று பொருள். அன்று முதல் அந்த விசித்திர மனிதருக்கு சாய்பாபா என்ற திருப்பெயர் நிலைத்துவிட்டது. பாபா வசந்தமும் பாபா தூக்கமும் பாபா தொழுகையும் பாபா தொடர்ந்திடும் பல நன்மையே கோவை நாக சாய்பாபா கோவிலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவின் தங்கரதம் இருக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பல்வேறு பிரார்த்தனைகளுடன் பாபாவின் தங்கரதம் இழுப்பது அவர்களுக்கு பேரானந்தத்தை வழங்குகின்றது. பல பாபா விலக்கிடும் பாபா அருள் நிறை தயா பரி சாய்பாபாவின் ஷிரடி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்பு உள்ளவர்? கடப்பதற்கு மிகவும் கடினமான வாழ்க்கையை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே பாபாவின் அணிகலன். விவேகத்தின் பெட்டகம் அழியும் பொருட்கள் மீது பாபாவுக்கு ஆசை இல்லை. நினைவுகள் உனதாகுமே உன்முகம் பாபா ஒளிச்சுடர் பாபா நன்மைகள் பாபா வழங்கிடும் பாபா மனக்குறை எமக்கில்லையே பாபா
பாபாவின் ஒரே ஈடுபாடு அவருடைய ஆன்மீக உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார். இவ்வுலக பொருட்களிலோ அல்லது இவ்வுலகம் கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. பாபாவின் உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. கருணை வடிவமே சாயிநாதனே, கனிவு காட்டிடும் சாயிநாதனே, இருளை விலக்கிடும் சாயிநாதனே, இதய தெய்வமே சாயிநாதனே. உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். மனித ரூபமாய் சாயிநாதனே, மண்ணில் தோன்றினாய் சாயிநாதனே, இனிய பாதைகள் சாயிநாதனே, என்றும் காட்டுவாய் சாயிநாதனே. உலகம் போற்றிடும் சாயி உனது லீலைகள், உயர்வு தந்திடும் சாயி உனது பாடல்கள். உதயவானிலே சாயிநாதனே, கதிரின் தோற்றமே சாயிநாதனே, புதிய வாழ்வினை சாயிநாதனே, புரிய வைத்திடும் சாயிநாதனே. உலகம் போற்றிடும் நாம் சாயியை பணிவோம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சாயி உனது பாடல்கள். தொடரும் வினைகளை சாயிநாதனே, துரத்தும் நாயகன் சாயிநாதனே, படரும் கொடியன சாயிநாதனே, பாதம் பற்றினோ